பாவமே செய்ய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு மூமின் விபச்சாரம் செய்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் விபச்சாரம் செய்வானா யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம், அந்த நேரத்தில் ஈமான் தூக்கப்படும், ஈமான் தூக்கப்படும். அந்த நேரத்தில் அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுவான், பிறகு ஈமான் சேர்க்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, நீங்கள் யாரும் பாவம் செய்யாவிட்டால் உங்களை அல்லாஹ் திட்டமாக அழிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிம்லை பார்க்கலாம், அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மனிதர்களுக்கு பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. எப்படி சொன்னார்கள் பாருங்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் பாவம் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உண்டாக்கி அவர்கள் பாவம் செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் சொல்லுகிறேன், இறையச்சம் என்று சொன்னால் பாவமே செய்யாத ஒரு மகானை பார்த்து இறையச்சம் உள்ளவர் என்று சொல்ல இயலாது. இறையச்சம் என்று சொன்னால் பாவம் செய்துவிட்டு கண் கலங்கி ரொம்ப அகிம்சாவாதியாக அழுது கொண்டு நிற்பான், ரஹ்மானே நான் ரொம்ப பலகீனப்பட்டவன் ரஹ்மான், நான் மிக பலகீனமானவன் ரஹ்மானே, நான் நம்பினேன், நான் செய்ய மாட்டேன் என்று அவசரப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ், நான் அவசரப்பட்டு விட்டு இந்த பாவத்தை செய்து விட்டேன், வாய் முந்தி வாக்குறுதி கொடுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்திருந்தேன், எனக்கு தெரியாமல் என் கண்கள் பார்க்கப்பட்ட அந்த அசிங்கமான காட்சியை நான் பார்த்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று இறையச்சம் உள்ளவர் திரும்ப திரும்ப தான் செய்த பாவத்தை அல்லாஹ்விடம் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சத்தை ஏன் அல்லாஹ் உண்டாக்குறான் என்று சொன்னா, பாவங்கள் இருந்து மனிதர்களை காப்பாற்றணும்னா ஒரு அச்சம் இருக்கணும். இப்ப நம்ம நாட்டில் வெளியில போறாங்க, ஹெல்மெட் போட்டு போவாங்க, என்ன முன்னாடி போலீஸ் நிக்கும்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் இல்லைன்னு வைங்க, அந்த அச்சம் இல்லைன்னு வைங்க, இருந்தா கூட எழுதுவானான்னு இருந்தா ஹெல்மெட்டை போட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன் லைசன்ஸ் எடுத்துட்டு போறாங்க? முன்னாடி உள்ள போலீசார் நம்மளை பார்த்து நம்ம லைசன்ஸ் இல்லைன்னா ஃபைன் அடிச்சிருவான், ஹெல்மெட் இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இந்த அச்சத்தினாலதான் சட்டத்துக்கு ஏற்ப நடக்க பார்க்கிறான். அவனுக்கு பயம் இல்லை என்றா எந்த சட்டவிரோதமான காரியத்திலையும் அவன் ஈடுபடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பயம் அவனுக்குள்ள வர வேண்டும். அந்த பயம் இல்லை என்றால் வேண்டிய வேலை, வேண்டிய தப்பில் மனிதன் ஈடுபடுவான். இந்த உலகத்தில் நிறைய சட்டம் போட்டார்கள், மனுஷனை பயமுறுத்துவதற்கு சட்டம் போட்டார்கள், நீதிமன்றங்களை அமைத்தார்கள். ஏனென்றால் மனிதனை அந்த தப்பில் இருந்து காப்பாற்றுவதற்கு. ஆனால் எதற்காக சட்டம் போட்டார்களோ அந்த சட்டத்திலேயே பெரிய ஓட்டை வைத்து விட்டார்கள். கள்ள சாராயம் காய்ச்சக்கூடாது, சட்டம் போட்டிருக்கிறாங்க, காய்ச்சவே கூடாது. ஆனால் லைசன்ஸ் எடுத்து போட்டு வேண்டியவனுக்கு சாராயம் விற்கலாம்னு போட்டார்கள். உன்னுடைய நோக்கம் சாராயம் குடிக்க கூடாது என்பதா அல்லது லைசன்ஸ் வாங்கிட்டு சாராயம் குடி என்பதா? லைசன்ஸ் வாங்கிவிட்டு சாராயம் வியண்டதா? சாராயம் குடிக்க கூடாது என்பதற்கு சட்டம் ஏற்றினார்கள். ஆனால் மனிதன் ஏற்றின சட்டத்தில் பிழை இருக்கிறது. அவர் பெரிய வக்கீலாம், பெரிய PhD முடிச்சவராம், சட்டத்துறை நிபுணராம், ஆனால் அவருக்கு எதுக்கு சட்டம் என்றே தெரியல. எதற்கு ஒரு சட்டம் போடுவார்? வாப்பா, மகன் இந்த நேரத்தில் நீங்க வெளியே போக கூடாது, வெளியில கலவரம், நீ வெளியே போக கூடாது, என் பேச்சை மீறக்கூடாதுன்னு வாப்பா சொல்லியிருப்பாரு. வாப்பாவுக்கு பயம் இருந்தால் புள்ள வீட்டில் அடங்கி இருப்பான், என கலவரத்தில் போனால் இவன் பாதிக்கப்படுவான் என்பதற்காக போவேணாம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் என்ன வேடிக்கை என்றால், இந்த நாட்டில் ஆஸ்பத்திரிகளுக்கு செலவழிப்பது இந்த நாட்டு அரசாங்கம், புகைப்பிடித்தால் அதுக்கு செலவழிப்பது நாட்டு அரசாங்கம். தெளிவாக சொல்லுகிறார்கள், புகைப்பிடிக்க வேண்டாம், இருதய நோய்களை உண்டாக்கும். இந்த நாட்டில் சட்டம் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிகரெட் விற்கலாம்,
ஏன் விற்கலாம்? அவர்கள் லைசன்ஸ் வாங்கி சிகரெட் விற்கலாம். பெரிய பெரிய ஹில்டன்ல இதுல தாஜ் சமுத்திரால பார்கள் இருக்கிறது. அதுக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் என்னடா டிஃபரண்ட் என்று கேட்ட பிரச்சனை இல்லையா? என்ன லைசன்ஸ் வாங்கித்தானே விற்கிறான். உன்னுடைய சட்டம் எதற்குடா? எதற்கு இந்த சட்டம்? மனிதர்களை சாராயத்தில் இருந்து காப்பாற்றி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கத்தான் நீதிமன்றத்தை உண்டாக்கினாய். களவை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் நீதிமன்றத்தை உண்டாக்கினாய். பொய்யை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் நீதிமன்றத்தை உண்டாக்கினாய். ஆனால் போலீஸ்காரரே பொய் சொல்லுவான். வாகனம் ஒரு லைன்ல போயிருக்காது, ஒயிட் கோடு இருக்கும், டபுள் லைன் இருக்கும். டபுள் லைன்லயே இவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், ஓவர்டேக் பண்ணி இருக்க மாட்டான். நீ பண்ணினாய், நான் பண்ணவில்லை. ஓவராக பேசினா கோர்ட்ல சந்திப்போம். சரி பரவாயில்ல, எழுதி தோல. சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு நீதி. இவர்கள் எழுதின நீதி இதுதான். இன்றைக்கு சட்டம் என்று இவர்கள் சொன்னது இதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் போட்ட நீதி அது இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் உண்டாக்கின சட்டம் அது இல்ல. வழக்கறிஞர்கள் தேவையில்லை. தப்பு செய்வான். குல்லு பனி ஆதம கத்தா, ஆதமுடைய எல்லாரும் தப்பு செய்வார்கள். வ கைர கத்தாயின தவ்வாபீன், அந்த தப்பு செய்து விட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவானே அவன் தான் சிறந்த மனிதன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆதமுடைய எல்லா மக்களும் தப்பு செய்வாங்க, நானும் தப்பு செய்வேன், அவரும் தப்பு செய்வாரு, அந்த நபியும் தப்பு செஞ்சாரு, இந்த நபியும் தப்பு செஞ்சாரு. யாரு சிறந்தவங்க தெரியுமா? வ கைர கத்தாயின தவ்வாபீன், அல்லாஹ்ட்ட போய் யா அல்லாஹ் நான் பலகீனமானவன், யா அல்லாஹ் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், யா அல்லாஹ் பண்ணிட்டேன், யா அல்லாஹ் அவசரப்பட்டுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று சொல்லுவாரு. இவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப எங்க சட்டம் வழங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சட்டங்கள்ல எவ்வளவு சட்டம் போடுவாங்க. ஆனா ஒரு இரையச்சம் ஏற 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 பாவங்கள் குறைஞ்சிட்டே வரும். இன்றைக்கு அன்றைக்கு 1000 போலீசார், இன்னைக்கு 10,000 போலீசார், நாளைக்கு 1,00,000 போலீசார், நாளை மறுநாள் 10,00,000 போலீசார் நிறைய போடுறார்கள். பாதுகாப்பு பிரிவு கூட்டுறார்கள். அன்றைக்கு 100 களவு நடந்தா இன்றைக்கு 1000 களவு, நாளைக்கு 10,000 களவு கூடிட்டே போகுது. உலக மனிதர்கள், உலகத்துள்ள அரசாங்கங்கள் கடுமையாக சிந்திக்கிறாங்க. என்னப்ப எங்க ஓட்டு, நாம போட்ட சட்டத்தில் எங்க ஓட்டு? நேத்தைய விட இன்றைக்கு கள்ளம் கூடியாச்சு, நேத்தைய விட இன்றைக்கு விபச்சாரம் கூடிட்டு. அந்த ஒரு காலத்துல 5 பேர் விபச்சாரம் செஞ்சா தெருக்கு தெரு விபச்சார விடுதி, பப்ளிக்கா லைசன்ஸ் எடுத்து விபச்சாரம் செஞ்சா அது கிளப், பிரச்சனை இல்லையா? அரசாங்கத்துக்கு ஒரு கனவு கொடுத்துட்டு லைசன்ஸ் எடுத்துட்டு விபச்சார விடுதி எல்லாம் நடத்தணும். அதுக்கு ஏரியா கொடுத்து வச்சிருக்காங்க கொழும்புல. அந்த ஏரியாக்கு யாருக்கும் போய் வரலாம். அட விபச்சாரம் கூடாதா? லைசன்ஸ் எடுக்காம விபச்சாரம் செஞ்சா பிள்ளையா, லைசன்ஸ் எடுத்து விபச்சாரம் செஞ்சா பிரச்சனை இல்லையா? அட என்ன சட்டம் இது? இது பிஹெச்டி படிச்சவனுக்கு அழகு இல்லையே, பெரிய பெரிய ஆளுக்கு அழகு இல்லையே, நீ ஃபைல தூக்கி டைய கட்டிட்டு போறவனுக்கு அழகு இல்லையே. சட்டம் எதுக்கு உருவாக்கப்பட்டது தெரியா அப்படி போறது பிள்ளையே. அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி தெரியுமா? தப்பையே பண்ணிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன நடக்குமா? ஹாக்கஃபி ஷத்ரிக்க, அவன் உள்ளத்தை தோண்டுமாது. தப்பு பண்ணினியா ராத்திரிக்கு தூக்கம் போகாதான், அங்க பெறலவா இங்க பெறலவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரையச்சம் உள்ள ஒரு அடியா அவனுக்கு அந்த பிரச்சனை நடந்த உடனே உள்ளத்தை நோகடிக்கும், அது தடமாறுவான். இப்பொழுது திருமறை குர்ஆன் அழைக்கிறது, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். யா இபாதி, என்னுடைய அடிமைகளை அல்லாஹ் கூப்பிடுறான். அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், எப்படி கூப்பிடுறான் பாருங்க. அல்லாஹ் என்னுடைய அடிமைகளை சும்மா கூப்பிடல, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்த என்னுடைய அடிமைகளே. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க. என்னுடைய அடிமையை தப்பு பண்ணிட்டியா, இங்க வா, என்னிடம் வா. யா இபாதி அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்கிறீங்களா? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் தர தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை பார்த்து சொல்வது.
அதனால் இறையச்சம் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த நேரத்தில் கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம்.